الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உருவாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமை என்பது நமக்கு தெரியும், கிழமைகளிலே மிகவும் சிறந்த ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த இடத்தில் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக கூடியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இங்கு பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்று முதற்கண் எங்களுக்குள் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை கேட்பதன் மூலம் மட்டும் எங்களுடைய மாற்றம் வந்துவிடாது. ஒரு விடயத்தை கேட்க வேண்டும், அதன் பிற்பாடு அதனை சிந்தித்து செயற்படுத்த வேண்டும். இதன் பிற்பாடுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒன்று வரும் என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் பேசப்படுகின்ற விடயங்களை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று நமக்கு தெரியும், இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிவாயல் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய பள்ளிவாயல்களிலே அல்லாஹ்வாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சிறப்பாக்கி கூறப்பட்டுள்ள சில பள்ளிவாயல்கள் இருக்கின்றது. அதில் தற்காலத்திலே மிகவும் சிக்கலுக்கு மத்தியிலும் பேசுபொருளாகவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பள்ளிவாயல்களில் ஒன்றுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாயல். இந்த பள்ளிவாயல் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்திருப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக இந்த பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாயல் சம்பந்தமாக இந்த குர்ஆனும் சுன்னாவும் எதை கூறுகின்றது? இந்த முஸ்லிம் உம்மத்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக பாடுபடுகின்றது. எதற்காக இந்த பாடுகளை படுகின்றார்கள், எதற்காக இதற்காக போராடுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து செயற்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக இந்த பைத்துல் மக்தஸ் சம்பந்தமாக குர்ஆனிலே குறிப்பிடும்போது அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்து பனி இஸ்ராயிலிலே முதலாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலா மஸ்ஜிதில் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பனி இஸ்ராயிலிலே குறிப்பிட்டிருக்கின்றான். இது எதனுடன் சம்பந்தப்படுகின்றது என்று சொன்னால் நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ரசூலாக தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் அதிகமான துன்பங்களை அந்த மக்கமா நகரிலே படுகின்றார்கள். இச்சந்தர்ப்பத்தில்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகவும் அவர்களுக்கு அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கின்றான். இந்த மிஅராஜ் பயணத்துடன் சம்பந்தப்படுகின்ற ஒரு பள்ளி வாயிலாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன செய்கின்றது, செயற்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலா மஸ்ஜிதுல் அக்ஸா அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலா மஸ்ஜிதுல் அக்ஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய கஅபாவுடைய அந்த ஆலயத்திலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அவர்களுக்கு மலாயிக்காமார்கள் மூலமாக அவர்களை நாங்கள் அந்த இடத்திற்கு என்ன செய்தோம், அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்த காலத்திலே, மக்காவிலே இருந்த காலத்திலே, மக்காவில் கூட அவர்களுடைய அந்த இஸ்லாம் மார்க்கம் பரப்பப்படாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பள்ளி வாயிலை அறிமுகப்படுத்துகிறான். அவர்களுடைய ராஜாங்கம் அங்கு இல்லை, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லை. இருந்த போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பள்ளி வாயிலை அந்த சந்தர்ப்பத்தில் அறிமுகப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தினுடைய ஆரம்பத்தை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து ஆரம்பம் செய்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரசூல்மார் எல்லோருக்கும் அந்த இடத்தில் தொழுகை நடத்துவதற்காக அந்த பள்ளியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாம் ஜமாத்தாக கொண்டு அனைத்து நபிமார்களுடைய ஆன்மாக்களுக்கும் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த பள்ளி வாயிலில் ஏற்படுத்துகின்றான். இந்த விடயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக தெரிந்த ஒரு விடயம். இது அல்லாத இந்த விடயம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமான ஒரு சில விடயங்கள் இருக்கின்றது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக வரக்கூடிய சம்பவங்களை அறிந்தால்தான் தற்காலத்திலே நடக்கின்ற இந்த பிரச்சனைக்கு, முஸ்லிம் உம்மத்துக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இஸ்ரவேலிய சமுதாயத்துக்கும் நடக்கின்ற பிரச்சனையை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த இஸ்ரவேலிய சமுதாயம் என்பது எந்த அளவுக்கு இருந்த என்று சொன்னால் அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்தால்தான் அது நமக்கு புரியும். அதற்கு முன்பாக நாங்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக இது எப்போது கட்டப்பட்டது, இது யாரால் கட்டப்பட்டது என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த பாடில்லை. ஆனால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நாங்கள் சண்டை போடுகிறோம், கதைக்கிறோம். இதை யார் கட்டினார்கள், எப்போது கட்டப்பட்டது, இவைகள் நமக்கு தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது மற்றொரு அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான், இந்த உலகத்திலே முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாயல் எது என்று கேட்கப்படும் போது அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்ன அவ்வள பைத்தின் வலஅ லின்னாஸ், இந்த முஸ்லிம் உம்மத்துக்காக, இந்த மக்களுக்காக கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாயல் இந்த உலகத்திலே கட்டப்பட்டது பைத்துல் ஹராம். அதாவது கஅபாவுடைய அந்த ஆலயம் முதலாக இந்த உலகத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக 40 வருடங்களின் பின்புதான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது சமூகத்தில் நாங்கள் பிழையான வழிமுறைகளையும் பிழையான வழிகாட்டலையும் கருத்தில் கொண்டு இந்த கஅபா கட்டப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த கஅபாவை கட்டினார்கள், அதுபோன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டினார்கள் என்று விளங்கி வைத்திருக்கின்றோம். இதற்கு எவ்வித ஆதாரங்களோ எவ்வித ஹதீஸ் ஆதாரங்களோ கிடையாது. மாறாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இந்த உலகத்திலே கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் கஅபாவுடைய ஆலயம். இதை கட்டியவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் நூஹ் நபி வரைக்கும் இருந்த காலப்பகுதியிலே இது
கட்டப்பட்டிருக்கலாம். மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஅபாவுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதுபோன்றுதான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாயலை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்களே தவிர மாறாக அவர்கள் அதனை கட்டவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரு ஆலயங்களையும் அல்லாஹ் கட்டியதன் நோக்கம், அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு தந்ததன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே தவிர வேறு இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த உலகத்திலே மனு வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நாங்கள் படைத்தது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதற்காகவே இந்த பள்ளி வாயில்களை அல்லாஹ் மனிதன் படைக்கப்பட்டதை தொடக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலயங்களை இந்த இதிலே உருவாக்கினான், இந்த உலகத்திலே உருவாக்கினான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இரு ஆலயங்களை பொறுத்தவரைக்கும் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய கஅபாவுடைய ஆலயம், அதுபோன்று மஸ்ஜிது நபவி, அதற்கு அடுத்ததாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்ற பள்ளிவாயல் தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாயல். இதற்காக இருவேறுபட்ட பிரிவுகள் சண்டை போடுகின்றார்கள். நமக்கு தெரியும், நாங்கள் அதற்கு உரித்தானவர்கள், எங்களுக்குரிய பள்ளிவாயல் என்று நாங்கள் ஒரு புறமும், அதுபோன்று இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இது எங்களுக்குரிய பள்ளிவாயல், இது எங்களுடைய சொத்து, இது எங்களுக்கான உரிமை என்று அவர்கள் ஒரு பக்கம். இந்த இடத்திலே நாங்கள் எங்களுக்குரியது என்று சொல்லக்கூடிய நியாயங்கள் என்ன, அவர்கள் அவர்களுக்குரியது என்று சொல்வதற்கான நியாயம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த இஸ்ரவேலிய சமூகம் என்பது எதனால் வந்தது, எங்கிருந்து வந்தது என்பதை நாங்கள் உற்று நோக்கும் போது, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்தானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு காலத்துக்கு காலம் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பினார். அந்த வகையில் வந்தவர் தான் நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மக்கள் இருந்தார்கள். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கின்றார். அவர்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, புன்யாமீன் உட்பட ஏனைய 10 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் தான் இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகின்றார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலப்பகுதியில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மற்றும் ஒரு பெயர் இருந்தது, இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளில் இருந்துதான் பனு இஸ்ரவேலர்கள், பனு என்று சொன்னால் பிச்சலங்கள், அதாவது பிள்ளைகள், மகன்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்று பனு இஸ்ரவேல், இஸ்ரவேலருடைய பிள்ளைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த இடத்திலிருந்து அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வரலாறு என்ன செய்கின்றது, ஆரம்பிக்கின்றது. இதிலிருந்து ஆரம்பித்தது காலத்துக்கு காலமாக்கி பிற்பாடு நமக்கு தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் அந்த மக்காவில் வந்துட்டார்கள். அவர்கள் வந்ததன் பிற்பாடு அந்த கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள் ஷாம் பிரதேசத்திலே இருக்கின்றார்கள், ஷாமிலே இருக்கின்றார்கள். ஷாமிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் காலத்துக்கு காலம் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு வழிபட்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆக்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் எந்த ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சிக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சிக்குள் என்ன செய்கிறார்கள், உள்வாங்கப்படுகின்றார்கள். இந்த ஃபிர்அவுன் என்பவர் கிபித் என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சாவளியில் வந்தவர். அந்த காலத்திலே பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தாவூத் நபியுடைய அந்த பிச்சலங்களும் இருக்கின்றார்கள். இவர்களுக்கிடையில் ஒரு அரசியல் சமநிலையற்ற தன்மை காணப்படுகின்றது. இவர்கள் இந்த கிபித் என்று சொல்லக்கூடிய ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் இந்த பனு இஸ்ரவேலர்களை அடக்கி அவனுடைய ஆட்சியங்கள் என்ன செய்கிறார், கொண்டு வருகின்றார்.
கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த சமூகத்துக்காக என்ன செய்கின்றார்? இறக்குகின்றான். இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய சமூகத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை இறக்குகின்றார். அவர்களுக்கு 2 கட்டளைகள் அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்றது. ஒன்று, இந்த பனு இஸ்ரவேலர்களை அந்த கொடுங்காலருடைய ஆட்சியில் இருந்து காப்பாற்றி அவர்களை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாட்டில் திளைக்க வைத்தது. அதுபோன்று இரண்டாவது, இந்த கடவுள் கொள்கையை கொண்ட ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் மன்னனது அந்த ஆட்சியை கவிழ்த்து அவர்களை அவனே என்ன செய்வது? அவனிடம் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை எத்தி வைப்பது. இந்த 2 விடயங்களுக்காகவும் என்ன செய்கின்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது. அதன் பிற்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கட்டளையை சரிவர நிறைவேற்றினால் பெரிய ஒரு சம்பவம், நமக்கு அது தெரியும். அதன் பிற்பாடு எல்லாம் நடந்து முடிஞ்சு. அதன் பிற்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தை கூட்டிக் கொண்டு, இந்த சமூகத்தை அழைத்து கொண்டு அவர்களை இந்த எகிப்தை விட்டு என்ன செய்கின்றார்கள்? கடல் கடந்து, நமக்கு தெரியும், கடலை பிளந்து அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஏற்பாட்டை எடுத்துக் கொடுக்கின்றார். அதன் பிற்பாடு எகிப்தை விட்டும் வெளியேறுகின்றார்கள் பனு இஸ்ரவேலர்கள். இந்த இடத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அடிப்படை மண் அந்த ஷாம். அந்த ஷாமில எகிப்திலே இருந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெளியேறுகின்றார்கள். இதிலிருந்து தான் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதன் பிற்பாடு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். வெளியேறியதன் பிற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்துக்கு அதிகமான அருள்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அவர்கள் தொழிலுக்கு போக தேவையில்லை. அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவுகள் இறங்கியது. அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டு 12 வாயிலாக தண்ணீர்கள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்டது போன்று எந்த ஒரு சமூகத்துக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அருள்கள் வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய அந்த பொக்கிஷங்கள் காட்டப்படவில்லை. கண் முன்னே கடலை பிளந்து அல்லாஹ் காட்டினான். இருந்தபோதும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் மாறு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தார்கள். இவ்வாறு மாறு செய்துவிட்டு எகிப்தை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். வெளியேற்றப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் மெல்ல 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 வந்து பலஸ்தீனை அண்டி இருக்கக்கூடிய ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய பிரதேசம் இருக்குத்தானே, இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாயல் இருக்கின்ற இடத்துக்கு நெருங்குகின்றார்கள் பனு இஸ்ரவேலர்கள். நெருங்கியதன் பிற்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், இந்த ஜெருசலம் பிரதேசத்தில் அடைக்கலம் புகுமாறு எங்களிடம் கட்டளையிட்டிருக்கின்றான். எனவே வாருங்கள், நாம் அதற்குள் நெருங்குவோம் என்று குறிப்பிட்ட உடனே அவர்கள் அந்த உயிருக்கு பயந்து, அவர்களுடைய உயிருக்கு பயந்து அவர்கள் கூறுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுகின்றார்கள், நீயும் உனது அந்த கடவுள் என்று சொல்கின்றாயே அல்லாஹ்வும் சென்று அவர்களிடம் போர் புரி. முதலாவது ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஏரியாவில், அவர்களுடைய அந்த பகுதிக்குள்ள நாம் போவதாக இருந்தால் அவர்கள் எங்களை விட பலவீனமானவர்களாக இருக்க வேண்டும். மாறாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் பலமானவர்கள். எனவே நீயும் உனது கடவுளும் சென்று என்ன செய், உனது அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கடவுளும் சென்று யுத்தம் செய், அதுக்கு பிறகு நாங்கள் வருகிறோம் என்று இந்த இடத்திலே இருந்து குறிப்பிடுகின்றார்கள். இதன் பிற்பாடுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை தண்டிக்க நாடுகின்றான். தண்டிக்க நாடியதன் விளைவாக அவர்களுக்கு அந்த ஜெருசலம் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்தை 40 வருடங்களுக்கு அவர்களால் நெருங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சோதனையை ஏற்படுத்தி கொடுத்தார். இதிலிருந்து தான் அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை என்கின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை. இப்போது கூட அவர்கள் பலஸ்தீனை அபகரித்தார்கள். பலஸ்தீனில் அவர்கள் போய் எங்களுக்கென்று ஒரு நாடு உருவாக்கி கொண்டார்கள், தாங்களுக்கென்று அவர்களுக்கு ஒரு நாடு பேரை வைத்து உருவாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் அல்லாஹ்வினுடைய தண்டனையாக இருந்தது. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அல்லாஹ் அவர்களை நினைஞ்சான். அதுக்கு நெருங்காமல், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நெருங்காமல் அவர்களுக்கு தண்டனை வழங்கினான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது எந்த அளவுக்கு பலம் பொருந்திய, எந்த அளவுக்கு சிறப்பான நகரம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனிலே குறிப்பிடும் போது, அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லதி நான் ஏற்கனவே கூறிய குர்ஆன் வசனத்தில் தொடரிலே அல்லதி பாரக்னா ஹவுலஹு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை குறிப்பிட்டு விட்டு அது எத்தகைய பிரதேசங்கள் தெரியுமா? அல்லதி பாரக்னா, நாங்கள் அதற்கு என்ன செய்தோம், நாங்கள் அதற்கு அருள்வாளித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒரு பிரதேசமாக அந்த பிரதேசம் இருந்தது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றது சகோதரர்களே. அந்த வகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த பள்ளிவாயல் சம்பந்தமான அதிகமான விடயங்களை கூறினார்கள், அதிகமான சிறப்புகளை கூறினார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் சிறப்புகளை கூறினார்கள்? அதுவும் எந்த சந்தர்ப்பத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அவர்களுடைய அந்த ஆட்சிக்குட்பட்ட காலம் இருக்கும்போது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமான சிறப்புகளை முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் இது முஸ்லிம்களுடைய கையில் வரும், ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் அந்த இடத்தில் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் என்பது தெரியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த மண்ணை நாம் இப்போது மக்கா, மதீனா, சவுதி என்று புகழ்கிறோம். ஆனால் அந்த மண்ணில் வந்தது எத்தனை நபிமார்? ஒரே ஒரு நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆனால் மற்ற அனைத்து நபிமாரும் அந்த ஷாம் தேசத்திலே என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மக்கா மதீனாவுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்தானோ அதை விட பல மடங்கு அந்த ஷாம் பிரதேசத்துக்கு கொடுத்தானா இல்லையா? அந்த ஷாம் பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பள்ளிவாயல் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆவை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். 3 துஆவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். ஒன்று, முதலாவது, எனக்கு வழங்கிய இந்த ஆட்சி அதிகாரம் போன்று வேறு யாருக்கும் வழங்கி விடாதே அல்லாஹ். ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ். இரண்டாவதாக, நான் வழங்கக்கூடிய தீர்ப்பும் நீ வழங்கக்கூடிய தீர்ப்பும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ். மூன்றாவதாக கேட்கின்றார்கள், இந்த பள்ளி வாயிலிலே, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி வாயிலிலே வந்து வணக்கத்துக்கென்று சொல்லி வந்து ஒருவர் தொழுவாராக இருந்தால், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாராக இருந்தால் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடியாதா என்று 3 துஆவை கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக குறிப்பிடும் போது புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 துஆக்களை ஏற்றுக்கொண்டான், 3வது துஆவையும் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமான ஒரு பள்ளிவாயலாக இந்த பள்ளிவாயல் இருந்தது. அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாயலின் சிறப்பு சம்பந்தமாக குறிப்பிடும் போது, இந்த உலகத்திலே 3 பள்ளிவாயல்களுக்கு நாம் வணக்க வழிபாடுகளுக்காக பிரயாணம் செய்ய முடியும். முதலாவது பைத்துல் ஹராம், அதாவது கஅபாவுடைய ஆலயம், அதுக்கு நாம் பிரயாணம் மேற்கொள்ளலாம். அதுபோன்று இரண்டாவது மஸ்ஜித் நபவி, அதற்கு நாம் பிரயாணம் மேற்கொள்ளலாம். மூன்றாவதாக நாம் போகக்கூடிய இடம்தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இது 3க்கும் போகலாம். மாறாக ஜைலானிக்கோ, கதிர்காமத்துக்கோ, கல்முனக்குடிக்கோ, அதுக்கோ இதுக்கோ எந்த பள்ளிக்கும் வணக்க வழிபாடுகளுக்காக நாம் என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது. ஆனால் இந்த 3 பள்ளிவாயல்களுக்கும் செல்ல முடியும். அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாயலுடைய சிறப்பு சம்பந்தமாக குறிப்பிடும் போது கூறுகின்றார்கள், ஒவ்வொரு பள்ளி, இந்த 3 பள்ளிவாயல்களையும் தொழுவதற்கான சிறப்புகள் இருக்கின்றது. கஅபாவில் ஒரு ரக்காத் தொழுதால் 1,00,000 ரக்காத் தொழுவதற்குரிய கூலி கிடைக்கும். மஸ்ஜித் நபவியில ஒரு ரக்காத் தொழுதால் 1000 ரக்காத்துகள் தொழுத கூலி கிடைக்கும். அதுபோன்றுதான் இந்த மஸ்ஜித், அதாவது இந்த
மஸ்ஜிதுல் அக்ஸாவில், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நாம் தொழுகின்ற போது 500 ரக்காத் தொழுது நன்மை கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளி வாயிலாக இந்த பள்ளி வாயில் இருந்தது. அதுபோன்றுதான் அல்லாஹ்வும் அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஷாமுக்காகவும் யமனுக்காகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் துஆ கேட்கின்றார்கள் அல்லாஹ்விடம். யா அல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கும் அதுபோன்று யமன் பிரதேசத்துக்கும் இந்த பரக்கத்தை, உன்னுடைய பரக்கத்தை பொழிந்து விடுவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாம் பிரதேசத்துக்காக துஆ செய்கின்றார்கள். ஷாம் என்று செல்கின்றோம். இந்த ஷாம் பிரதேசம் தற்காலத்தில் எந்த நாடு என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வருகின்றது. ஷாம் சம்பந்தமாக வரும்போது ஷாம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய நாடாகிய சிரியா, அதுபோன்று லெபனான், அதுபோன்று ஜோர்டான், அதுபோன்று பலஸ்தீன். ஆனால் 1948 பின்பு இதில் இணைந்து கொண்ட, அந்த ஷாமுக்குள் இணைந்து கொண்ட ஒன்றுதான் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்த தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகளும் உட்பட்ட பிரதேசம்தான் ஷாம் என்று சொல்லக்கூடிய பிரதேசம். இது சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் போது இந்த ஷாம் பிரதேசம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சார்ந்த எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் வழங்குவதாக குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாயோட சிறப்பை அறிந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு எவ்வளவு அண்டிய ஒரு குடும்பம் போன்று எங்களுக்கு உரிமை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, எங்களுடைய பள்ளிவாயல்களுக்கு எந்த உரிமை இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தற்காலத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக பலஸ்தீன சமூகம் பாடுபடுகின்றது நமக்கு தெரியும். ஏன் பாடுபடுகின்றார்கள்? இந்த முஸ்லீம் உம்மத்துக்குரிய ஒரு அடையாளம், முஸ்லீம் உம்மத்துக்கு ஒரு உரிமையான ஒன்று என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் தற்காலத்தில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பலஸ்தீன் சம்பந்தமாக நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம்? எல்லோரும் பேசுகின்றோம், எல்லோரும் சமூக வலைத்தளங்களிலே பேசுகின்றோம். பலஸ்தீன் அண்ணன் நடக்குது, இன்னும் நடக்குது, பலஸ்தீனில் யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட 720 நாள் இன்றையோடு யுத்தம் நடக்குது. காலாகாலமாக அந்த மண்ணிலே யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஆனால் அண்மையில் ஏற்பட்ட யுத்தம் தொடராக 720 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதன் மூலமாக நாங்கள் என்ன நிலையில் இருக்கின்றோம்? அனைவரும் என்ன செய்கின்றோம்? பேசுகின்றோம், வீடியோக்கள் பார்க்கின்றோம், எந்த இடத்துல போனாலும் அப்படி நடக்குது இப்படி நடக்குது இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் இதை கொண்டு நாங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம்? அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்கின்றோம், கூறுவோம், எல்லாரும் கூறுவோம், துஆ செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த துஆ மட்டும்தானா நாங்கள் செய்ய வேண்டியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பலஸ்தீன சமூகம் அழிந்துவிடும். எந்த முஸ்லீம் உம்மத்துக்காக பாடுபடுகின்ற அந்த சமூகம் முற்றுமுழுதாக அழிந்துவிடும் என்கின்ற ஒரு நிலை இருக்கும்போது அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்பட்டால் மறுமை நாள் உண்டாகிவிடும். முஸ்லீமிலே இடம் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் நாங்கள் இந்த யுத்தம் முடிவடைந்து விடணும், எல்லாரும் துஆ கேட்கும். ஆனால் இந்த யுத்தம் முடிவடைந்து விட்டால் மக்களுடைய கைக்கு இந்த பைத்துல் மக்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா கிடைக்கப்பெற்று விட்டால் உலகம் அழிகிற அடையாளம் நடைந்து விடுமே. அந்த உலக அழிவுக்காக நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்?
எல்லோருடைய வாயிலும் என்ன இப்போ பார்த்த என்ன உலகம் அழிய போகுது மறுமை நெருங்கிட்டு. ஆனால் என்ன செய்திருக்கின்றோம்? ஆனால் எல்லாரும் வீடியோவை பார்த்து கொந்தளிக்கும். பலஸ்தீன வீடியோக்கள் பார்க்கின்றோம். ஒரு பிள்ளை என்ன செய்யுது? சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடும் கஷ்டப்படுகிறது. பார்த்தோன்னே நெஞ்சுருகுது. சுப்ஹானல்லாஹ். பலஸ்தீன பெண்கள் எந்த அளவு இருக்கின்றார்கள். ஆனால் எல்லா வீடியோக்களையும் பார்க்கும். ஆனால் அவர்கள்ட்ட இருக்கிற ஈமான் நம்மக்கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது மாற்றம் கொண்டாடப்படாதா? அவருடைய வீடுகள் நொறுங்கிட்டு, வாசல்கள் நொறுங்கிட்டு, பள்ளி வாயல்கள் நொறுங்கிட்டு, ஆனால் அவர்களுடைய ஈமான் நொறுங்கலை. பார்த்தீங்களா? அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு? பள்ளி உடைஞ்சு எல்லாம் கீழே விழுந்துட்டு கல்லுகளை தூக்கி போட்டு சைட்ல தொழுகிறாங்க. வீடுகள் உடைந்து விட்டது. வீடுகளுடைய கல்லுக்கு மேல குந்தி குர்ஆன் ஓதுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். நாங்கள் மரணித்தால் கூட எங்களுடைய ஆடை விலகிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளுக்கு கீழால், ஹபாயாக்களுக்கு கீழால் கைகளிடையே அவர்கள் கயிறுகளை வைத்து கட்டுகின்றார்கள். எந்த அளவு ஈமான்! எங்களுடைய ஈமான் எங்க இருக்கின்றது சகோதரர்களே? படிப்பினை வரக்கூடாதா? கண்முன்னே பார்க்கின்றோம், வாய்களிலே பேசுகின்றோம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து இல்லை. அவர்களுக்காக கூடினது, அவர்களுக்காக எந்த தியாகமும் செய்ய தேவையில்லை. கூடினது அந்த சமூகத்துக்காக நான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று தஹஜ்ஜுடைய நேரத்தில் எத்தனை பேர் எழும்பி பள்ளி வாயிலுக்கு வந்திருக்கின்றோம், அல்லது வீடுகளில் எத்தனை பேர் தொழுதிருக்கின்றோம். அவர்களுக்காகவாவது அந்த அளவு கூட எங்களுக்கு ஈமான் வரவில்லை என்று சொன்னால், அவர்களது அந்த தியாகங்களையும் அவர்களுடைய அந்த இயக்கங்களையும் நாங்கள் பேசுவதற்கு எந்த தகுதி இருக்கின்றது எங்களுக்கு? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் நல்ல படிப்பினைகளை எடுத்து நோக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கூட கண்ணூடாக கண்டு கூட அவர்களுடைய தியாகங்களை கண்டு அவர்களுடைய வேதனைகளை கண்டு மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் வேறு எந்த சந்தர்ப்பத்தில் மாற்றம் பெறும்? எங்களுடைய வாழ்க்கை எப்போது மாறும்? உலக அழிவுக்குடைய விடயங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கின்றது, பார்த்து கொண்டிருக்கின்றோம், கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வந்த பாடில்லை என்று சொன்னால் எந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திப்பதற்கு செயற்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் கூட மாற்றம் வந்ததில்லை. ஜும்மாவுடைய தினம் நமக்கு தெரியும். என்ன ஒரு தினம்? ஜும்மாவுக்கு பாங்கு கூறுவதற்கு முன்னால், அந்த இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் நாங்கள் வர வேண்டும். எல்லோருக்கும் தெரியும். ஒரு சின்ன பிள்ளையை எழுப்பி கேட்டால் கூட ஜும்மாவுக்கு வாரடைய நேர காலத்தோடு வாரடைய நன்மை என்று கேட்டால் ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரியும். ஃபெஸ்டிவல் ஆள் கொட்டகம் கொடுத்த நன்மை, அடுத்த மாடு கொடுத்த நன்மை, ஆடு கொடுத்த நன்மை, கோழி கொடுத்த நன்மை, முட்டை கொடுத்த நன்மை எல்லாருக்கும் தெரியும். இது பழைய பாடம். ஆனால் எங்களுடைய மாற்றம் வந்திருக்க எங்களை இந்த ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வராமல் தடுத்து என்ன என்று சொல்லி யோசிங்க. இன்றைக்கு நான் லேட்டாகி வந்தேன். இமாம் மிம்பரில் ஏறியதன் பிற்பாடுதான் இந்த ஜும்மா பள்ளிக்குள் நான் காலடி எடுத்து வைத்தேன் என்று சொன்னால் என்னை தடுத்த விடைய வேண்டும். பாருங்கள், ஒரு சின்ன சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக யோசிக்கிறது கிடையாது, பெருசாக சிந்திக்கிறது கிடையாது. எம்மில் எத்தனை பேர் ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குரங்காகவும் பன்றியாகவும் மாற்றினான் இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாத்திரைக்கு எங்கனம் போதும், ஒரு சற்று நிமிஷம் போதும். அல்லாஹ் பன்றிகளாகவும் குரங்காகவும் மாற்றுவதற்கு இயலாமை இல்லையே. ஆனால் நம்முடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் எல்லாருக்கும் நல்ல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. எல்லா ஸ்கூலும் எத்தனை மணி கலைகிறேன்? 11:45 11:30 கலைஞ்சிட்டு. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மாற்று மத ஸ்கூலில் போய் பாருங்க, நடந்துகிட்டு இருக்கு. ஏனுங்கிற சமூகத்துக்கு அது வழங்கப்பட்டிருக்கு அந்த சலுகை. எல்லா காரியாலயங்களிலும் ஜும்மாவுக்கு செல்வதற்காக மூடப்பட்டிருக்கு. என்னத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு? நாம் இந்த கடமையை சரிவர நிறைவேற்றிருக்காக. ஆனால் இதே ஒரு நிலைமை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதே ஒரு நிலைமை இந்த நாட்டில் நமக்கு இந்த சலுகை வழங்கப்படலை.
1:30 வரைக்கும் ஸ்கூல் வைக்கணும், காரியாலயங்கள் எல்லாம் 1:30 வரைக்கும் நடத்தப்படணும், யாரும் வெளியால் போகலாம் என்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் என்ன செய்வோம்? எல்லாரும் போர்க்கொடி தூக்கும். என்ன எங்களோட உரிமையை தாங்க, எல்லாத்துக்கும் போர்க்கொடி தூக்கும். ஆனால் வழங்கப்பட்ட சலுகையை என்ன செய்கிறோம்? மோசடி செய்கின்றோம். வழங்கப்பட்ட சலுகையை துஷ்பிரயோகம் செய்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாடும் எங்களுக்கு சலுகை வழங்கி இருக்கின்றது. இந்த மார்க்கமும் எங்களுக்கு அதிகமான சலுகைகளையும் அதிகமான விடயங்களையும் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இஸ்லாத்தின் பால் மாற்ற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்துல இருக்கிற நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட யாரும் இஞ்சில்லை. இந்த மிம்பரில் பேசுகிற நான் மிம்பரை விட்டு இறங்குவிடான்னு என்னால் செல்லலாம். இந்த பள்ளி வாயிலுக்குள்ளே இருக்கிற நீங்கள் இந்த பள்ளி வாயிலை விட்டு வழியால் போவீங்கன்னு உங்களால் செல்லலாம். மரணம் வந்துடும், நம்மளால் செல்ல முடியாது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய சமூகத்திற்கான பள்ளி வாயில் இது. இதற்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இதற்காக வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பள்ளியை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய துஆ செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய சுஜூதுகளை அதிகரிக்க வேண்டும். அதிகம் தொழுகை உள்ளவர்களாக, தொழக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு கூட மனம் பெறவில்லை என்று சொன்னால் எப்போது மாறுவது சகோதரர்களே? மாற்றத்திற்கான ஒரு விடயம் தற்காலத்திலே கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.